மத்தியில் ஆட்சி அமைக்கவுள்ள பாஜகவுக்கு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி வெளியில் இருந்து மட்டுமே ஆதரவு கொடுக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகளை வென்றுள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் 32 எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் என்டிஏ கூட்டணியில் 16 தொகுதிகளை வைத்திருக்கும் தெலுங்கு தேசத்தின் ஆதரவு பாஜகவுக்கு முக்கியமானதாக மாறியிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியானது முதலே பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதற்கு பலனாக தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்பதாகவும் முக்கிய அமைச்சர் பதவி மற்றும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்பதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் தற்போது சந்திரபாபு நாயுடு அப்படி எந்த டிமாண்டையும் முன்வைக்கவில்லை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. 1999 முதல் 2004 வரையிலான வாஜ்பாய் ஆட்சியின் போது வெளியில் இருந்து ஆதரவு வழங்கியது போல இந்த முறையும் வெளியில் இருந்தே ஆதரவு வழங்க அவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் என்டிஏ கூட்டணியில் தனக்கான உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெற முடியும் என சந்திரபாபு நாயுடு நம்புவதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவலை கசிய தெலுங்கு தேசம் எம்பிக்களுக்கு மத்தியில் அமைச்சர் பதவி வழங்குவது கட்சிக்குள் இரட்டை தலைமைக்கு வழிவகுக்கும் என அவர் அஞ்சுவதாக கூறப்படுகிறது. இதுவரை மத்தியில் அமைச்சர் பதவி பெறுவது குறித்து தனது எம்பிக்களிடமும் அவர் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன் பல மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்திருப்பதும் எம்பி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்திருப்பதும் சந்திரபாபு நாயுடுவுக்கு விருப்பமானதாக இல்லை எனவும் இதனால் அமைச்சர் பதவி கொடுத்து தனது எம்பிக்களை பாஜகவுக்கு நெருக்கமாக்குவதை விட அவர்களை பாஜகவை விட்டு தூரமாக வைத்திருக்கவே அவர் விரும்புவதாக தெரிய வந்துள்ளது. வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதன் மூலம் முக்கியமான விஷயங்களில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக ஆலோசனை நடத்த வேண்டியிருக்கும் மற்றும் பாஜகவின் முக்கியமான கொள்கைகளுக்கு எதிரான முடிவை தெலுங்கு தேசம் கட்சியால் மேற்கொள்ள முடியும். மேலும் எப்போது வேண்டுமானாலும் கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்ளவும் முடியும். இதனால் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் பங்கெடுக்காமல் வெளியில் இருந்து மட்டுமே பாஜக ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.